இங்க இந்த பொண்ணு வெளிய தனியா போனாலும் எத பண்ணாலுமே ரொம்பவும் பயந்துகிட்டே தான் இருப்பா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. சோ இப்பயும் ரொம்பவும் பயந்துகிட்டு இருக்கா. அவங்க அம்மா தான் புடவலாம் கட்டி விடுறாங்க. அப்பதான் இவங்க சம்மந்தம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா ரொம்பவும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அந்த பையனோட வீட்ல ஐயரை கையோட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பவே அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பையன் பார்த்துட்டு இருக்கும்போது காலண்டர்ல எக்ஸாம் டேட்னு ஒன்னு மார்க் பண்ணிருக்கு. அப்ப இந்த பொண்ணுமே பயத்தோட காஃபி குடுத்துட்டு இருக்கா. ஜாதகம் பார்த்த ஐயருமே ஜாதகம்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா கல்யாணம் பண்ண பிறகு சாந்தி முகூர்த்தம் 5 நாள் தள்ளி தான் வைக்கணும்னு சொல்லிடுறாங்க. சோ 5 நாள் தான் ஒன்னும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. பட் கல்யாண டேட் அந்த எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடியே வந்துருது. அதனால இந்த பொண்ணு ரொம்பவும் பயப்படுறா. தென் இவங்க ரெண்டு பேரையும் தனியா பேச வைக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு எக்ஸாமை பத்தி பேசலான்னு வரா. ஆனா இவனே பேசி உங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். சோ இப்போ இந்த பொண்ணுக்கும் இவனை ரொம்பவும் பிடிச்சு போய் ரெண்டு பேரும் கல்யாணமும் முடிஞ்சிருது. தென் வீட்டுக்கும் வராங்க. ஆனா அவங்க மாமியார் அங்க பேசினதை விட இங்க ஓவரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 5 நாள் அவங்க ஒன்னா சேரக்கூடாதுன்னா அவங்க கூடவே படுக்க வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை வீட்டு வேலைலாம் நிறைய செய்ய வைக்கிறாங்க. ஆனா இவங்க ஒரு ஹெல்ப் கூட பண்ணாம அந்த பொண்ணையே வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க. அந்த பொண்ணுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல வருது. இத பார்த்த இவங்க கால் பண்ணிலாம் பாக்குறாங்க. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சோ இந்த பொண்ணு வந்த நேரம் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே எக்ஸாம் டேட் வருது. நம்ம புருஷனா இருந்தா நம்மள எக்ஸாம் எழுத விட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த தடவை தைரியமா அவளே தனியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறா. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் சின்ன காயத்தோட வீட்டுக்கு நின்று பேசிட்டு இருக்காரு. அந்த வாய்ஸை கேட்டதுமே வந்து பாக்குறா. அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா அவங்க மாமியார் உன்னை விட அந்த எக்ஸாம் தான் பெருசு சொல்லிட்டு எழுத போயிட்டாடான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டதுமே இவன் அவங்க உள்ள வச்சு கதை சாத்திடுறான். சோ இப்போ இந்த பொண்ணுகிட்ட நீ பயப்படாம தைரியமா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தியன்னு கேட்கறாங்க. இந்த பொண்ணுமே ஆமான்னு சொல்றா. அதை கேட்டதுமே இப்படிதான் ஒரு பொண்ணுனா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாராட்டி கட்டி பிடிச்சிக்கிறான்.